அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதியழகனை காவலில் எடுத்து எஸ்ஐடி விசாரிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாம்பரத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக கூறி அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கடந்த 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 30ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில மாவட்ட நீதிபதி அவரை 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டதை அடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில இந்த வழக்கை விசாரிக்கும்படி வடக்கு மண்டல ஐஜி அஷாக் கார்க் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில அந்த குழுவினரானது கடந்த சில நாட்களாக கரூரில் தங்கி பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனையும் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்காக முடிவு பண்ணி இன்று கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில சிறையில் இருந்த மதியழகனை தற்போது போலீசார் அழைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதன் பிறகு அந்த குழுவினர் கஸ்டடி கேட்டு விண்ணப்ப இருப்பதாக தெரியப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.